அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிலாக்கர் கணக்கு எவ்வாறு உருவாக்குவது, அதன் பயன்கள் என்ன போன்ற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வங்கியில் வழங்கப்படும் லாக்கரை வங்கிக்கு நேரடியாக சென்று முக்கியமான பொருட்களை லாக்கரில் வைத்து பாதுகாப்பது போல டிஜிலாக்கரில் முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். டிஜிலாக்கர் என்பது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சேவையாகும். இந்த டிஜிட்டல் லாக்கரில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும், தேவைப்படும் போது அதை பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் முடியும். டிஜிலாக்கரில் முக்கியமான ஆவணங்களான பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, பள்ளி மதிப்பெண்கள் சான்றிதழ், இன்சூரன்ஸ் பாலிசி ஆவணங்கள் என அனைத்தையும் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பாக வைக்க முடியும். இந்திய பள்ளி சான்றிதழ்கள் தேர்வுகளுக்கான கவுன்சில், CISCE, ICSE மற்றும் ISE தேர்வுகளின் தேர்வு சான்றிதழ்கள் மற்றும் மதிப்பெண் பட்டியல்களின் நகல்களை வழங்குவதோடு இந்த ஆவணங்களின் டிஜிட்டல் கையொப்பமிட நகல்களையும் டிஜிலாக்கர் மூலமாக விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. டிஜிட்டல் வசதி மூலமாக ஆவணங்களை எப்போதும் கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. தேவைப்படும் நேரத்தில் டிஜிலாக்கரில் இருந்து எடுத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது டிஜிலாக்கர் வாலெட்டில் சேமிக்கப்பட்டுள்ள உங்களின் ஓட்டுநர் உரிமம், வாகனத்தின் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் போன்ற ஆவணங்களை போக்குவரத்து காவலர்கள் கேட்கும் நேரங்களில் டிஜிலாக்கர் ஆப்பில் இருந்து நேரடியாக எடுத்து காண்பிக்க முடியும். மேலும் அனைத்து ஆவணங்களையும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் முடியும். இயற்கை பேரிடர் சமயங்களில் முக்கியமான ஆவணங்களை இழக்கும் போது இந்த டிஜிலாக்கரை வசதியை பயன்படுத்தி மீண்டும் உங்களது ஆவணங்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த டிஜிலாக்கரில் கணக்கு தொடங்குவதன் மூலம் என்னென்ன பயன்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இனி இந்த டிஜிலாக்கரில் கணக்கு எவ்வாறு தொடங்குவது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.digilocker.gov.in. இதுதான் டிஜிலாக்கர் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இது இந்திய அரசாங்கத்தோட தகவல் தொடர்பு துறையின் கீழ் வரக்கூடியது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த டிஜிலாக்கர் துவங்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க டிஜிட்டல் ஆவணங்களாக சேமித்து வைக்க முடியும். உங்க சான்றிதழ்கள், உங்கள் ஆவணங்கள் அனைத்தையும் டிஜிட்டலாக சேமித்து வைக்க முடியும். அது மட்டும் அல்லாமல் அரசு வழங்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு, வாகனத்தின் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் போன்ற ஆவணங்களையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு டிஜிட்டல் வடிவில் இந்த இணையதளத்தில் சேமித்து வைக்கலாம். டிஜிலாக்கர் கணக்கு தொடங்குவதற்காக இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க, சைன் இன் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி கணக்கு வைத்திருப்பவர்கள் லாகின் பண்றதுக்காக சைன் இன் கொடுத்திருக்காங்க. புது யூசரா இருக்கும்போது சைன் அப் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கிரியேட்டிங் அக்கவுண்ட் இன் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சிம்பிள் ஸ்டெப் தான். இதுல ஃபர்ஸ்ட்ல உங்க நேம் என்டர் பண்ணணும். அதாவது உங்க ஆதார் அட்டையில் இருக்கக்கூடியவாறு உங்களது நேம் என்டர் பண்ணணும். அப்புறமா உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். அப்புறம் மெயில், ஃபீமேல், அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களது ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு இமெயில் ஐடி கேட்கறாங்க. இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், இருந்தா என்டர் பண்ணுங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் ஒரு 6 டிஜிட் பின் நம்பர், செக்யூரிட்டி பின் நம்பர் நீங்களாவே கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த 6 டிஜிட் பின் நம்பரை இங்க என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. உடனே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. எல்லாமே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே OTP சென்ட் பண்ணிருக்காங்க. மொபைல் நம்பருக்கு வெரிஃபை மொபைல் OTP அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண உடனே வெரிஃபை ஆதார் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வெரிஃபை ஆதார் OTP கொடுத்திருக்காங்க. உங்களது ஆதாருடன் லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய OTP என்டர் பண்ணி இங்க கொஞ்சம் டீடைல்ஸ் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்களது ஆதார் அதென்டிகேஷன் ஆகி உங்களோட ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே டிஜிலாக்கர்ல வந்துரும். உங்க டிஜிலாக்கர் கணக்கு துவங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நீங்கள் சைன் இன் பண்ண வேண்டும். சைன் இன் பண்றதுக்காக இந்த மெயின் பேஜ்லயே சைன் இன் கொடுத்திருக்காங்க. மொபைல் நம்பர் ஆப்ஷன் இருக்கு, யூசர் நேம் ஆப்ஷன் இருக்கு, ஆதார் ஆப்ஷன் இருக்கு. சைன் இன் பண்றதுக்காக உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய 6 டிஜிட் பின் நம்பர் என்டர் பண்ணணும். உடனே உங்க டிஜிலாக்கர் அக்கவுண்ட் ஓபன் ஆயிருச்சு. இங்க நேம் கொடுத்திருக்காங்க. ஆதார்ல இருக்கக்கூடிய உங்க போட்டோ அதென்டிகேஷன் ஆகி இங்க வந்துரும். அப்புறம் உங்க டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துரும். இதன் பிறகு நீங்க ஒவ்வொரு டாக்குமெண்டா நீங்க டிஜிலாக்கர்ல சேமிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிரைவ் ஆப்ஷன் இருக்கு. நீங்க அப்லோட் பண்ணியும் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல டிஜிட்டல் வடிவில் சேமிக்கலாம். இங்க சர்ச் ஆப்ஷன் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், ஃபிட்னஸ் சர்டிபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, வாகனத்தின் பதிவு அட்டை, நேஷனல் ஹெல்த் ஐடி, அகாடமிக் பேங்க் கிரெடிட் ஐடி போன்ற பலவிதமான சேவைகளை நீங்கள் இதன் மூலம் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களது ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் இந்த டிஜிலாக்கர் இணையதளத்தில் சேமித்து வைக்கலாம். மாணவர்கள், பொதுமக்களுக்கு மிகவும் உபயோகமான ஒரு சேவை. ஆகவே பொதுமக்கள் இந்த டிஜிலாக்கர் இணையதளத்தில் ஒரு கணக்கு துவங்கி உங்களது ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் சேமித்து வை. இந்த இணையதளத்தில் மட்டுமல்ல, ஸ்மார்ட் போன் வச்சிருக்கக்கூடியவங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல டிஜிலாக்கர் செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் உங்களது கணக்கையும் துவங்கலாம். இதே மாதிரி தான் டிஜிலாக்கர் செயலியில் உங்களது கணக்கை துவங்கி ஆவணங்களை ஸ்மார்ட் போனிலும் சேமித்து வைக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.